வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த இடி. அதிகாலையில் வந்த அதிர்ச்சி செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவசரமாக டெல்லிக்கு செல்லும் ஸ்டாலின் பாஜகவுடன் தற்பொழுது கூட்டணி வைக்க முயற்சிகளை ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். செந்தில் பாலாஜியின் வழக்கு, டாஸ்மாக் முறைகேடு, 1000 கோடி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று எப்படியாவது செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தி திமுகவின் மாஜி அமைச்சர்களை கைது செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் விரைவாக செயல்பட்டு வருகிறது. மேலும் திமுகவிற்கு தேசிய கட்சிகளிடம் இருந்து ஆதரவுகளும் தற்பொழுது வரை கிடையாது. காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்த திமுக தாவேகாவிற்கு கூட்டணி சென்ற பிறகு திமுகவை கைவிடக்கூடிய நிலைமையும் உருவானது. மேலும் இதுவரைக்கும் பாஜகவை எதிரியாக நினைத்த திமுக தற்பொழுது சொத்துக்களையும் கட்சியையும் காப்பாற்றுவதற்கு பாஜகவிடம் மண்டியிடக்கூடிய வகையிலான அரசியல் கள நிலவரம் தற்பொழுது மாறியுள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இடியாக அமைந்தது என்றால் அது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோல்வியடைய வைத்ததுதான். இது போன்ற ஒரு அவமானம் ஸ்டாலினுக்கு மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியில் கூட அமைந்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக விஜய் அவர்கள் அரசியல் பயணம் ஒட்டுமொத்த ஊழல் சக்தி, தீய சக்தி என்று மக்களிடம் ஒரே வார்த்தையால் திமுகவின் ஆட்டத்தையே முடித்துவிட்டார். மேலும் அவசரமாக பாஜகவிற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா, டெல்லிக்கு அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் எதற்காக செல்கிறார் என்பதை எல்லாம் நாம் கேட்டறிந்த பொழுது ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் நடத்தக்கூடிய G2 நிறுவனத்தில் பல முறைகேடுகளும், அது மட்டுமல்ல திமுகவின் ஆட்சியில் அமைச்சராக இருந்த 34 கேபினட்களில் சுமார் 30 பேர் G2 நிறுவனத்திடம் பல கோடிகளை கொடுத்து பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், மேலும் நிலங்கள், மோசடிகள், லஞ்ச பணங்கள், கருப்பு பணங்கள் அனைத்தையும் வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு G2 நிறுவனத்திடம் கொடுத்துள்ளனர். இதனால் பினாமிகளின் பெயரில் ஒட்டுமொத்தமான நிலங்களையும் அப்பார்ட்மெண்ட்டுகளையும் விலைக்கு வாங்கி தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால், G2 நிறுவனத்தின் மீதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 வழக்குகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக டிடி என்று கூறப்படும் செக் பவுன்ஸ் ஆகிவிட்டதாகவும் அவர்கள் மீது ஒரு புதிய வழக்கும் தற்பொழுது இருப்பதாக சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார். அனைத்தையும் சுட்டிக்காட்டி ஸ்டாலின் டெல்லிக்கு செல்லாதது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை திமுகவிற்கு ஏற்படுத்துகிறது என்று சபரீசன் அவர்கள் ஸ்டாலினிடம் தெரிவித்தார். தற்பொழுது இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. 60 நாட்களுக்குள்ளாகவே திமுகவின் நிலைமை ஆட்டம் காணப் போகிறதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் குளங்கள் மற்றும் குட்டைகளை தூய்மையும் செய்து வருகிறார். அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளையும் நேரலையிலும் நாம் நேற்று முன்தினம் பார்த்திருந்தோம். ஆனால் திமுகவின் ஆட்சியில் இதற்கு வெறும் பில் மட்டும்தானே போடுவோம், இவர்கள் என்ன உண்மையாகவே தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்துகிறார்கள், சுத்தப்படுத்துகிறார்கள் என்று திமுகவின் நிர்வாகிகளை பேசக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு தேவை முதலில் சுத்தம், தூய்மை, அதற்கு பிறகு ஒழுக்கம், அதற்கு பிறகு சிறந்த கல்வி. இதைத்தான் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய போகிறார். ஆனால் 10 ஆண்டுகள் இங்கு ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த திமுக ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் திமுக செய்தது என்ன தெரியுமா? ஸ்டாலினை பொம்மையாக பயன்படுத்தி ஆப்போனட்டாக இருக்கக்கூடிய அதிமுகவில் சொல்லும் அளவிற்கு தலைவர்கள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி நாம் ஈஸியாக தோல்வியை தழுவ வைத்து விடலாம், மக்கள் நமக்குத்தான் வாய்ப்புகளை வழங்குவார்கள், பூத் கமிட்டிகளின் எண்ணிக்கை நமக்குத்தான் இருக்கிறது, ஒவ்வொரு தெருக்களிலும் சுமார் 2000 வாக்குகள் நமக்குத்தான் இருக்கிறது,
160 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி அடைந்து விடலாம் என்ற போலியான கருத்து கணிப்புகளை ஸ்டாலின் காதில் கூறி 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 தற்பொழுது தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழலிலும் அமைத்து விட்டார். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி எடுக்கவில்லை. கிடைத்த 5 ஆண்டுகளை சிறப்பாக மக்களின் மனதில் பதியக்கூடிய எம்ஜிஆர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, காமராஜர் ஆட்சி போல விஜய் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதைதான் தற்பொழுது முழு வீச்சில் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இதனால்தான் தற்பொழுது இன்னும் 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தாவேகா நீடித்தால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இதை தவிர்ப்பதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் ஆதரவு நமக்கு தேவை. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2029 நடைபெறப் போகிறது. நிச்சயம் நாம் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுப்போம். தமிழக மக்கள் நமக்கு எத்தனை எம்பிக்களை தருகிறார்களோ அதை நாம் பாஜகவிற்கே கொடுத்து விடுவோம் என்பதற்கேற்ப மனநிலையிலும் சபரீசன் அவர்கள் வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இப்பவும் ஸ்டாலின் அவர்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விட மிகவும் குறைவான எம்எல்ஏக்களை தான் பெறுவார்கள். 2 விஷயம்: தமிழ்நாட்டில் திமுகவிற்கு கூட்டணி இல்லை, சிறு சிறு அமைப்புகள் தான் கூட்டணியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சொல்லும் அளவிற்கான மக்களின் ஆதரவுகளும் திமுகவிற்கு இல்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுடன் கைகோர்க்க நேரிட்டால் முதலில் பாஜக திமுகவை அரவணைக்குமா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சேகர்பாபு, KA நேரு, பொன்முடி, துரைமுருகன் வயதான காலத்தில் இவர்களுக்கு ஏன் அரசியலில் முக்கிய பதவிகள்? இவர்கள் ஆலோசகர்களாகவே இருக்கலாமே, இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டியதுதானே என்ற ஒரு கோபமும் தமிழக மக்களும் தற்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்து ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாலையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் அவசரமாக டெல்லிக்கு நீங்கள் செல்லுங்கள், ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் 60 நாட்களுக்கு மேலாக மிகவும் சிறப்பான ஆட்சியே முதல்வர் விஜய் அவர்கள் தருகிறார் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு மனவேதனை அளிப்பதோடு உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். சட்டசபையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் ஸ்டாலின் அவர்களது மகனும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி அவர்கள் ஆளும் கட்சியிடம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். அதுதான் ஒரு எதிர்க்கட்சிக்கு அழகு. ஆனால் உதயநிதி அவர்களால் சட்டசபையில் பேச முடியாது. 2 வார்த்தையில் ஆளும் கட்சியினர்கள் திமுகவை அமைதிப்படுத்தி விடுவார்கள். பார்ட்டி ஃபண்ட். 2வது, கடந்த நிதியாண்டில் திமுகவின் அமைச்சர்கள் எத்தனை சதவீதம் கமிஷனை செய்தார்கள் என்பதை அரசு உயரதிகாரிகள் கொடுத்த அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட்டும் தாவேகாவின் அமைச்சர்களிடம் இருக்கிறது. திமுக ஏதேனும் குளறுபடியான கேள்விகளை கேட்டால் இதை வெளியே எடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு மீண்டும் சட்டசபையிலிருந்து வெளியேறுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அவசரமாக டெல்லிக்கு செல்லும் ஸ்டாலினை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.